சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த தமிழக அரசானது வெளியிட்டுள்ள புதிய அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறார்கள். 2004ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அதன் பிறகு வந்த எந்த அரசும் தயாராக இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அளித்தது. ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டம் அவர்களுக்கு போதிய பயனுள்ளதாக இல்லை. இதனால்தான் போராடி வருகிறார்கள். திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து குழு அமைத்து பரிசீலிப்போம் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் நிறைவேறவில்லை. இதனால்தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக முறைப்படி நோட்டீஸும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் வருகிற 22ஆம் தேதி கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் அனைத்து அரசு அலுவலர், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணி நீலி வீராசாமி தெருவில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைமை அலுவலக கூட்ட அரங்கில் நேற்று நடந்தது. கூட்டத்துக்கு போட்டோ ஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா. அமிர்தகுமார் தலைமை வகித்தார். இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு நிர்ணயத்தில் 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் 5% மேல் பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதை ரத்து செய்திட வேண்டும். தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள அனைத்து பிரிவு காலி பணியிடங்களையும் நிரப்பி பதவி உயர்வினையும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களில் இடம்பெற்றுள்ள கோரிக்கைகளை அரசின் கவனத்தை ஈர்த்திட வரும் 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு மாலை 5:45 மணிக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு லைக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.